access modifiers in Java. So last video la நம்ம பார்த்தோம் எப்படி வந்து என்னென்ன types of variables வந்து Java support பண்ணும். So அதோட scope பத்தி பார்த்தோம். So as you நமக்கு already நமக்கு தெரியும் நார்மலா வந்து ஒரு variables நம்ம create பண்ணோம் அப்படினா for example அப்ப வந்து there are two types of variables support பண்ணுது அதோட scope வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம பேசியிருப்போம் actually என்ன அப்படினா scope அப்படினா அதோட variable ஓட values அந்த எந்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்றது அப்படி நம்ம பார்த்திருப்போம் சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா types of variables அப்படிங்கிறது என்ன அப்படினா ரெண்டு type of variables support பண்ணுது நம்ம பார்த்தோம் ஒன்னு வந்து local variables அப்படினா only it will be used only within that function மட்டும்தான் So அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்மால அந்த வேரியபிள்ஸ் நம்மால யூஸ் பண்ணிக்க முடியும் அத தவிர்த்து நம்மால அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது சோ அத என்னன்னு சொல்லுவீங்கன்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவீங்க அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பாத்தீங்க அப்படினா அந்த கிளாஸோட டெஃபினிஷனுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் Okay so இந்த ரெண்டு வேரியபிள் தான் இருக்கும் சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் in some situationல சோ இதோட drawbacks என்ன அப்படினா so if it is normal instance variable generally எடுத்துட்டோம் அப்படினா instance variable can be used only within that scope தான் you have a limited scope இருக்கு okay so இப்ப limited scope இருக்கு அப்ப இத வந்து we need to extend okay instance variable அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் some situationல நாம வந்து அந்த instance variable maybe outside of the class access பண்ண வேண்டிய situations இருக்கலாம் so we need to extend so இதுக்கான solution வந்து only provide வந்து என்னன்னா extend the production level the production level extend பண்ணலாம் through by extending the production level extends the production level extend பண்றதுனால நம்மால என்ன பண்ணிக்க முடியும் அதுக்கு solutions provide பண்ண முடியும் அப்ப இதுக்கு solution provide பண்ற மெத்தட் என்ன அப்படினா so that is called access modifier அதாவது through this இந்த access modifiers மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட production level increase பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா நான் என்ன சொல்றோம் local variable னா இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது சோ அதோட production level மாத்த முடியாது அது அவ்வளவுதான் local variable only within that function தான் ஓகேவா சோ பட் ஆனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து அந்த என்டையர் கிளாஸ்க்குள்ள மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் சம் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் ஒன்லி அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஐ அம் கோயிங் டு யூஸ் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்ல நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும் சோ அதை இண்டிகேட் பண்றதுதான் இந்த access modifier அப்படிங்கிறதா so this access modifier only applicable for instance variable க்கு மட்டும் தான் இத யூஸ் பண்ணிக்க முடியும் not for local variable ஓட production level வந்து எந்த ஒரு situationலயும் நம்மால சேஞ்ச் பண்ண முடியாது only we can able to change the production level for instance variable okay so by using this access modifiers we are going to increase or we are going to change the production levels so production level of வந்து instance variable நாம மாத்த முடியும் அதாவது நம்ம class outside access பண்றதுக்கு permission கொடுக்கறோமா இல்லையாங்கிறது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணலாம் நார்மலா there are four access modifiers will be supported by Java ஒன்னு வந்து என்ன அப்படினா one is public so public அப்படினா once வந்து ஒரு member the properties of the class public அப்படினா we can use it in anywhere அதாவது என்னன்னா ஒரு ஃபைல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ஃபைல்ல கூட அக்சஸ் பண்ணிக்கலாம் நார்மலா இந்த access modifier வந்து packages create பண்ணுவீங்க தெரியுமா அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் normally we can prefer or otherwise if you are going to use in outside environment அதாவது ஒரு கிளாஸ் விட்டு ஒரு ஃபைல விட்டு இன்னொரு என்விரான்மென்ட்ல இருந்து உங்க ஃபைலை நீங்க அக்சஸ் பண்றீங்க அப்படினா normally we prefer to go with public அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பப்ளிக் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் எனக்கு அதோட access modifier வந்து பப்ளிக்னு இருக்கு பட் நார்மலா நான் ரன் பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படினா through command prompt கமெண்ட்ங்கிறது எனக்கு outside of the program so அப்ப என்னன்னா once இந்த மாதிரி ஒரு outside of the environment அதாவது ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் அக்சஸ் பண்ணனும் அப்படினா it must be defined as a public clear so public அப்படினா all the rights are given so you access from outside of the class outside of the program is also applicable clear so normally இந்த பப்ளிக்ங்கற மாடிஃபையர் வந்து பேக்கேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணதா யூஸ் பண்ணுவோம் பேக்கேஜ்னா reusability so once ஒரு கிளாஸ் நீங்க reusability அப்படினு கொண்டு வந்தீங்க அப்படினா கண்டிப்பாலும் அதுல இருக்கிற என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க reuse பண்றீங்களோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே must coming under
public classes குள்ள தான் வரணும். So I will repeat once again. Public அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை outside of the program மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். You can access it in anywhere. பட் அதோட ரீயூசபிலிட்டின்னு ஒரு வேர்டு கான்செப்ட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு we can use public modifier. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரைவேட் அப்படின்னா ஒன்லி வித்தின் தட் கிளாஸஸ் தான், அவுட் சைட்ல உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி வித்தின் த கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும், அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு ப்ரொடக்டட் அப்படின்னா we can use, that is a concept of inheritance அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்றதுல வரும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸா ஒரு ப்ராப்பர்ட்டியை டெரைவ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான், ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ஆல்சோ லைக் as a private தான், பட் ஆனா என்னன்னா எந்த கிளாஸ் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்களோ அந்த கிளாஸ்லயும் அதோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவா இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி accessing in both base and derived class. Both base and derived class. இந்த ரெண்டு கிளாसेसல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் வந்து டிஃபால்ட். ஆக்சுவலா ஜாவால நார்மலா இந்த மூணு தான் வந்து C++ சப்போர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் கால்ட் டிஃபால்ட். நார்மலி திஸ் இஸ் த default access specifier. அதாவது இதுதான் வந்து default access specifier in Java. எதுமே நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா default. இதோட மீனிங் என்னன்னா the properties so can be accessed in the program. அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லா உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் அவுட் சைட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. So இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகே, let us go with one simple example. Okay, so இப்போ என்ன பண்ணா I'm going to class create a student. As usual I'm going to create a one access number வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, instead of that I am going to provide roll number. So இப்போ நான் roll number அப்படின்னு ஒன்னு நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். See that நான் இந்த முன்னாடி நான் எந்த ஒரு access modifier நான் கொடுக்கல. So இந்த இடத்துல நான் எந்த ஒரு access modifier கொடுக்கல. So that வந்து the default access modifier என்னன்னா that is called internal. ஓகேங்களா? ஓகே, so இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், internal யூஸ் பண்ணல. I am going to use private அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? So private access modifier நான் யூஸ் பண்றேன். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன இப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ void ஃபங்க்ஷன் பேர் வந்து நான் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். system dot out dot println. So roll number equal to rollno.c. So roll number நான் கொடுத்திருக்கேன். So இதோட access level வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றேன். So new student. So இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். So memory allocate ஆயிடும். only one instance ஞாபகம் வச்சுங்க, access modifier only applicable for instance variable, not for local variable. local variableக்கு நீங்க access modifier அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் s.display கொடுத்திருக்கேன். சோ முன்னாடி எந்த ஒரு access modifier கொடுக்கல. so we can access within that program. இந்த ப்ரோக்ராமுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் access பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பைல் பண்றேன். so java c ac. so கம்பைல் பண்ணிட்டேன். So we are waiting for that. அது கம்பைல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா there are ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு என்னோட கிளாஸ்ல. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர். அதுக்கப்புறம் there is a one ஃபங்க்ஷன் இருக்கு. that function name வந்து காலைனா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டிஸ்ப்ளேக்கு முன்னாடி எந்த ஒரு access modifier கிடையாது. it means that it is a default access modifier so that we can use in inside of the program. இந்த ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரைவேட் அப்படின்னா இந்த ரோல் நம்பரை உங்களால இங்க வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. I can show it. Normally you can apply this access modifier for both members, means data member instance variable and as well as method member functions. ரெண்டுக்குமே உங்களால கொடுக்க முடியும். So என்னோட கிளாஸ் பேர் m.java. So I'm going to compile என்னோட கிளாஸ் பேர் m. So I'm going to run. So roll number 0 because the default values எடுத்துக்கும். So default values is common.
values assign பண்றது common. Okay, இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா so I'm going to use இது எல்லாத்தையும் நான் remove பண்ணிடுறேன். So இப்போ என்னோட data member வந்து data type வந்து integer, I mean the default access modifier வந்து பாத்தீங்கன்னா default, so that எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். So that அப்ப வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். So இங்க பாருங்க நான் access பண்ணி காமிக்கிறேன். system.out.println so the value of roll number equal to so நான் இங்க கொடுக்கிறேன். so now I'm going to compile. இப்போ நான் வந்து compile பண்றேன். sorry, if you are going to access outside, we must use the name of the object. Then only we can able to access the means identify the corresponding memory location. So I'm going to compile now. So இப்போ நான் compile பண்றேன். so எந்த error இல்லனா automatically create ஆகும். so no errors. I'm going to run this now. so java, so my main program name is main class name is m, so I'm going to run it. see that even we can able to access இது வந்து இந்த roll number அப்படிங்கிறது எனக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. இது நான் வெளியில அக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் அப்படி அதாவது பப்ளிக்கா அதாவது பப்ளிக்கோ டிஃபால்ட்டா இருந்துச்சுன்னா we can use it for entire program யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதே in case நான் இந்த இடத்துல private அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. private அப்படின்னு கொடுத்து பாருங்க. see that the roll number has a private access in student, so that we are able to எந்த இடத்துல லைன்ல எரர் வருதுன்னு பாருங்க. s dot roll numberல வந்திருக்கு. s dot roll number அப்படிங்கிறது லைன் நம்பர் 16. it means that இந்த printf லைன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். இதுல இருந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இந்த roll numberங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து private access modifierல கொடுத்திருக்கீங்க. so that இந்த private access modifierல only அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். outside of the classக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. so அததான் அவங்க அப்படி மீன் பண்ணிருக்காங்க. அதான் அதோட எரரோட மீனிங். சோ அப்ப எனக்கு ரோல் நம்பர்ங்கிறது டிஃபைன் ஆயிருக்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ங்கற கிளாஸ்க்குள்ள. so that I have to use this property roll numberங்கற ப்ராப்பர்ட்டியை அதாவது வேரியபிள only இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். outside of the classக்குள்ள access பண்ண முடியாது. so not only for variableங்கிறது தான் தேவையில்லை. so even if you want you can define function also. நீங்க என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணி access modifier கொடுக்கலாம். so I'm told it is for properties of the class ன்னு நான் சொல்லிருக்கேன். okay, now I'm going to compile. so மேல என்ன சொல்லிருந்தாங்க, ரோல் நம்பருக்கு பிரைவேட் ஆக்சஸ் இருக்கு, so உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. now we can try for a function. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். சோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம பிரைவேட் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறதால அதோட ஆக்சஸ் லெவல் எப்படி நம்ம பார்க்கலாம். outside of the classக்கு வந்து நான் வெளிய கொண்டு வந்திருக்கேன், வெளிய ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். so that it makes an error message. so this is the concept of private. okay, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன்னா டிஃபால்ட் என்டையர் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, in case இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to say as a public. அப்ப டிஃபால்ட்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பிரைவேட் பத்தி தெரிஞ்சிருச்சு. பிரைவேட்னா only within that classக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். internal means that is default ன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த entire file full யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எதுமே கொடுக்கல அப்படின்னா ரோல் நம்பர்ங்கிறது எதுமே கிடையாது முன்னாடி access modifier, so that you can assume it is a default access modifier. so ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் அந்த ஒரே ப்ரோக்ராம்ல இந்த பர்టిక్యులர் ப்ரோக்ராம்ல எத்தனை கிளாसेस இருந்தாலும் அந்த கிளாसेसக்குள்ள உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் கிளாஸ்க்கு முன்னாடி கூட access மூணு இடத்துல access modifier போடலாம். ஒன்னு வந்து before class nameக்கு முன்னாடி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ்க்கு முன்னாடி, அடுத்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல access modifier நீங்க டிஃபைன் பண்ணலாம். சோ இந்த மூணு லொகேஷன்ல தான் நீங்க வேரியபிள் மீன்ஸ் access modifier டிஃபைன் பண்ண முடியும். இப்போ கிளாஸ்க்கு முன்னாடி எதுமே இல்ல அப்படினா மீனிங் என்ன அப்படினா it is a public it is a default வந்து that is a default access modifier. சோ அதனால இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் protected அப்படினு சொல்றேன்னு வெச்சுக்கங்க. that is called inheritance concept. சோ நான் என்ன பண்றேன், student 1 அந்த கிளாஸ் நான் யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கங்க. சோ student 1 extend அப்படினா அத நான் reuse பண்றேன். சோ ends extends studentல இருந்து நான் extend பண்றேன். student 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா it is so void function. so display அப்படின ஒரு ஃபங்க்ஷன் தரேன். ஒரே ஃபங்க்ஷன் தர முடியாது. wait, I can change this. உங்களுக்கு புரியுதுக்கான கொடுத்திருக்கேன்.
சோ அந்த ஃபங்க்ஷனை நான் shown மாத்திக்கிறேன். ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். இப்போதைக்கு just try to understand what is protected. So okay, so இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், showங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கேன். so it is a private-ஆ இருக்கு. even though inheritance apply பண்ணீங்கனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா private access பண்ண முடியாது. okay, இப்போ in case நான் என்ன பண்ணிருக்கேன், just எல்லாமே default-ஆ மாத்திருக்கேன். இப்போ நான் போய் compile பண்ண போறேன். so default-ஆ நான் மாத்திருக்கேன். so now we can check it, there is no error. ஏன்னா இதுல எந்த எரரும் இருக்காது because எல்லாமே default அப்படிங்கும்போது we can access it anywhere. எந்த இடத்துல வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். so it will display. okay, in case இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த print போட்ட ஃபங்க்ஷனை இங்க இருக்கிறது இதுலயும் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலயே நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எழுதுறேன். நீங்க திரும்ப திரும்ப print ஆகுமேன்னு கேட்க வேண்டாம். just for indicating that access modify. ஏன்னா function ரெண்டுக்கு முன்னாடி போட்டு பார்க்கலாம். for example நான் இந்த இடத்துல private அப்படிங்கறத சொல்றேன். வேற private அப்படிங்கறத நான் மீன் பண்ணிட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் கொடுத்திருக்கேன். இப்போ பிரைவேட் அப்படின்னா என்னன்னா ஒன்லி அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதோட கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஈவன் தோ இந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்ட் மீனிங் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட் 1 வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைவேட்னு போட்டுட்டீங்கன்னா ஈவன் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதை நீங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் பண்ண முடியும். now you can check it, அதுல ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்க. you can check it, this is the error, it has a private access. so once private access இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஃபுல்லா access பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. okay, good. okay, shall we move on the next thing. okay, like that I am going with the functionக்கு நான் போறேன், private அப்படின்னு சொல்றேன். so நான் privateன்னு போட்டனால access பண்ண முடியும். அப்ப நீங்க publicன்னு போடலாமான்னு கேட்கலாம். so you can use publicன்னு போட்டீங்கனாலோ டிஃபால்ட்டா இருந்தாவோ எரர் வரவே வராது. பட் நான் இப்போ மெத்தட வந்து நான் போட்டிருக்கேன். so மெத்தட்ல எரர் காமிக்கும். now you can check it, is there any error or not. இப்போ ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்க. see then showங்கிற functions காமிக்குது. so show w, but இதுதான் so because வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ரீசன் என்னன்னா இது பிரைவேட் மெம்பர்ல இருக்கறனால இந்த ஃபங்க்ஷனை உங்களால கால் பண்ண முடியாது, அதனால it cannot find a symbol அப்படின்னு காமிக்குது. so once நீங்க வந்து அது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியோ பிரைவேட்னு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரைவேட்னு போட்டுட்டீங்கன்னா உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, அப்ப என்ன சொல்லலாம், கிளாஸ்க்கு முன்னாடி போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, we can try with in front of class. கிளாஸ்க்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். now you can check in, I am using a keyword private அப்படின்னு போட்டிருக்கேன். so அது பாத்தீங்க அப்படின்னா you should not allow means modifier வந்து private வந்து கொடுக்க கூடாது. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா once ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி privateன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸை எங்கேயுமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஈவன் தோ மெயின் ஃபங்க்ஷன்லயும் உங்களால ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. அதனால நார்மலா கிளாஸ் டெஃபினிஷனுக்கு முன்னாடி privateங்கிற வேர்டை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல நான் protected யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. yeah, you can use a protected. ஏன்னா protected வந்துட்டு prefer to go with base class and as well as a derived class. derived classனா இந்த keyword இருந்துச்சு அப்படின்னா so இந்த keywordக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது வந்து base class, இது வந்து derived class. அப்படின்னு என்னன்னா இந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மேல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான். now you can check it, is there any error. ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பால எரர் இருக்க சான்சஸ் கிடையாது. so you can check it now. so நார்மலா கிளாஸ்க்கு முன்னாடி பிரைவேட்ங்கற கமெண்டே வரக்கூடாது, protected நீங்க போடலாம். ஓகேவா, சாரி, I think still now I didn't remove the keyword private in front of the class definition. privateன்னு போட்டுட்டீங்கன்னா அதை நீங்க வந்து ஆப்ஜெக்ட் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. so போடுறது வேஸ்ட் தான். so அப்ப private class கிரியேட் பண்றது ஒண்ணுதான், நீங்க அந்த கிளாஸ் டெஃபினிஷன் கிரியேட் பண்றது வேஸ்ட் தான். so now it over. so நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா you can run. இப்போ உங்களால ரன் பண்ணிக்க முடியும். so program as usual run ஆயிரும். ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப protected ஓகே, so protected எந்த லெவல்ல உங்களுக்கு வர்க் ஆகாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இப்போ நான் பாத்தீங்கன்னா showங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் இங்க காமிச்சிருக்கேன். instead of this calling இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா yes I am going to call the method. இந்த showங்கிற மெத்தட நான் outside of the classக்கு கால் பண்றேன். but actually it is a protected அப்படின்னா only அதோட base class and derived classல பண்ண முடியும். other than that மத்த கிளாஸ்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது.
So just a minute. It is a show function. So it is an object அப்படிங்கறனால வந்திருக்கு. So நார்மலா வந்து பாத்தீங்கன்னா protected அப்படினா once இந்த மெம்பர் இங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த மெம்பர்ஸ் அவுட் சைடுல அக்சஸ் பண்ணிக்க முடியாது because it is a product. So ஒரு கிளாஸ் பப்ளிக்ங்கிறது உங்களுக்கு பேக்கேஜ் நடத்தும்போது அது கிளியரா தெரியும். பப்ளிக்னு பண்ணீங்கன்னா you can use it in any document. எந்த டாக்குமெண்ட்ல எப்படி வேணாலும் இந்த கிளாஸ்ல ஒரு ஃபைல் இருந்து இன்னொரு ஃபைலுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம் பப்ளிக். So like as extern variable in C. C ல வந்து extern அப்படின ஒரு வேரியபிள் பார்த்திருப்பீங்க. அந்த வேரியபிள் மறட்ட. So இதே வந்து public அப்படினா you can use it anywhere. It is like as a extern. இதே வந்து பாத்தீங்கன்னா private அப்படினா only அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் பண்ண முடியும். Productedனா அந்த கிளாஸ் பிளஸ் அதோட பேஸ் கிளாஸ் அதோட டெரிவேட்டிவ் கிளாஸ்க்குள்ள பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எதுவும் இல்ல அந்த ஃபைலுக்குள்ள மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? So this is the way வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா externங்கிற கீவேர்டை நம்மளால அப்ளை பண்ண முடியும். Thank you.